Yes, sir. Okay. So now we are going to discuss Preface to Shakespeare. Preface to Lyrical Ballads by William Wordsworth. So Preface to Lyrical Ballads, and it's by William Wordsworth. And can you tell me who wrote Lyrical Ballads? Or the combination of Wordsworth and Coleridge. Wordsworth. Who wrote Lyrical Ballads? Your answer. Wordsworth. Wordsworth and Coleridge. Am I audible? Wordsworth and Coleridge. Okay, so Preface to Lyrical Ballads. It was written by William Wordsworth, and this was published in 1800. Previously, 2 years ago, or 2 years earlier, Lyrical Ballads was a poem collection consisting of 23 poems, out of which 19 were written by Wordsworth 4 by Coleridge. and 4 by Coleridge. This was published in 1798. I repeat, William Wordsworth wrote Preface to Lyrical Ballads in 1798. Preface to Lyrical Ballads in 1800. Preface to Lyrical Ballads, it was written in 1800. 2 years earlier, that is in 1798, a book collection consisting of 23 poems written by Wordsworth, out of which 19 written by Wordsworth and 4 by Coleridge. This book was published in 1798. 1798ல லிரிக்கல் பேலட்ஸ் 23 போயமா பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் 2 years லேட்டர் 1800ல ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆகுது. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, Wordsworth was put under severe, tremendous criticism by his critics, and he was criticized for 2 reasons. One, for using low language. Number 2, for using ordinary characters. Like say idiot boy, mad mother. So இது மாதிரி ரொம்ப ஆர்டினரி கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அண்ட் இந்த குற்றச்சாட்டை டிஃபெண்ட் பண்றதுக்காக வேர்ட்ஸ்வொர்த் ஒரு ப்ரிஃபேஸ் ஆட் பண்றாரு. தன்னோட புக் கலெக்ஷன் லிரிக்கல் பேலட்ஸ்க்கு முன்னால ஒரு ப்ரிஃபேஸை மட்டும் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்றாரு. ஸோ அதுதான் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். ஸோ இந்த ஒர்க்ல என்ன பார்க்க போறோம், எப்படிலாம் அவர் வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. when say Shelley wrote Apology for Poetry, it was not self-defense, rather defending the genre poetry. Apology for Poetry எந்த வருஷம்? 1579. 1579ல 1595. ஸ்டீஃபன் காசம்னோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணி எழுதக்கூடிய ஒர்க் தான் என்னது, பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி.
And school of abuse abuses poetry. It denounces poetry. Poetry is called mother of lies. Poetry கிழிச்சு எடுக்கிறாரு யாரு? ஸ்டீஃபன் காசன். அண்ட் இதுக்கு முதல்ல யார் ரிப்ளை பண்ணுவானா? தாமஸ் லாட்ஜ். தாமஸ் லாட்ஜ் தான் முதல்ல வந்து வாய் திறப்பாரு இந்த மாதிரி எழுதினதுக்கு. என்ன எழுதுறாரு? போயட்ரி கிழின்னு கிழிச்சிட்டு, போயட்டெல்லாம் நீங்க வந்து போயம்ங்கிறது என்னது? பொய். போயம்ங்கிறது வந்து இட் இஸ் அபியூஸ் அப்படின்ற மாதிரி போயம வந்து ரொம்ப தரக்குறைவாக யார் பேசுகிறா? ஸ்டீஃபன் காசன் பேசுறாப்ல. அண்ட் இதுக்கு பொங்கி எழுந்து டிஃபெண்ட் பண்ற வேலையை தான் யார் பார்க்க போறா? அப்பாலஜி ஃபார் போயட்ரியில சிட்னி பார்ப்பாரு. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த் வந்து தன்னை டிஃபெண்ட் பண்றாரு, அங்க பாத்தீங்கன்னா சிட்னி வந்து போயட்ரியை டிஃபெண்ட் பண்றாரு. சரி, சிட்னி எப்படி டிஃபெண்ட் பண்றாரு அதை பார்த்துட்டு நம்ம வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துக்கு வரும். சரியா? முதல்ல குற்றச்சாட்டை பார்ப்போம். ஒரு 2-3 குற்றச்சாட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு என்ன டிஃபென்ஸ் பார்த்தோம். நம்பர் 1, மதர் ஆஃப் ஆல் லைஸ். சரி, இதுதான் வந்து யாரோடைய குற்றச்சாட்டு? ஸ்டீஃபன் காசன். இதுக்கு நம்மளோட ரிப்ளை என்ன? நாங்க எப்பங்க ஃபேக்ட பத்தி பேசணும் பொய் சொல்றதுக்கு? சரிங்களா? போயட்ரி நெவர் அஃபர்மேட்டிவ். டிஹெச்ங்கிறது ஓல்டு இங்கிலீஷ். அந்த ஓல்டு இங்கிலீஷ்ல டிஹெச்னா எஸ்ன்னு அர்த்தம். போயட்ரி நெவர் அஃபர்ம்ஸ், தேர்ஃபோர் இட் நெவர் லைஸ். நாங்க என்னைக்காவது ஃபேக்டை பத்தி பேசியிருக்கோமா? இல்ல. சரியா? நாங்க வந்து இந்த ஊர்ல இந்த மன்னர் இருந்தார், இந்த ஊர்ல இந்த தலைவன் இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு தலைவனோட பேரை சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒரு தலைவன். சரியா? அவர் எந்த ஊர்ல இருந்தார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சரியா? போயட்ரி வந்து ஃபேக்டை பத்தியே பேசாது. ஃபேக்டை பத்தி பேசினாதானே அங்க போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ அத சொல்றாரு. சோ போயட்ரி எந்த எந்த இடத்துலயும் ஃபேக்டை பத்தி பொதுவா பேசுறதே கிடையாது. சரியா? இந்த ஊரில் இந்த அரசன், இந்த ஊர்ல இந்த தெருல இந்த பையன், அவன் வந்து அந்த தெருல இருந்து 10 தெரு தள்ளி ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம போயம்ல பாக்குறது இல்லை. ஒரு காதலன் இருப்பான், ஒரு காதலி இருப்பாங்க, ஒரு லவ்வர், ஒரு லேடி லவ். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டசில வந்து 2 பேரு கை கோத்துட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த 2 பேரோட பேர் நம்மளுக்கு தெரியாது, அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. சரியா? சோ போயட்ரி நெவர் அஃபர்ம், தேர்ஃபோர் இட் நெவர் லைஸ். நாங்க ஃபேக்டை பத்தி பேசினதே கிடையாது, அப்போ நாங்க என்ன பண்ண மாட்டோம்? பொய் சொன்னதே இல்லை. சரிங்களா? சோ அண்ட் யாரு இப்ப சொல்றான்? போயட்ரி வந்து மதர் ஆஃப் லைஸ் ஸ்டீஃபன் காசன் சொல்றதுக்கு பிலிப் சிட்னியோட டிஃபென்ஸ் இது. அப்பாலஜி, the term apology means defense. சரி, அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அண்ணன் பிளாட்டோவே ஸ்டீஃபன் காசன் சொல்றாரு. அண்ணன் பிளாட்டோவே என்ன சொல்றாரு? போயட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து புழுகுறாங்கப்பா, நம்ம வந்து போயட்ஸ் வந்து வெளியில தள்ளணும் அப்படின்னு அண்ணன் பிளாட்டோவே சொல்லியிருக்கிறாரு. பிளாட்டோவைகளுக்கு பேசுறாங்க. அண்ட் இதுக்கு பிலிப் சிட்னி கொடுக்குற ரிப்ளை பாருங்க. சில போயட்ஸ் பிளாட்டோ திட்டுவார். அதாவது பிளாட்டோ சொல்லியிருப்பாரு ரிப்பப்ளிக்ல, போயட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள நல்லா வரவேற்று தம்பட்டம் மரியாதை எல்லாம் பண்ணுங்க, மாலை மரியாதை எல்லாம் பண்ணுங்க, மரியாதை பண்ணி பக்கத்து ஊருக்கு அனுப்பிடுங்க. இது பிளாட்டோ சொல்றாரு. சரியா? ஏன் பிளாட்டோ பானிஷ்ன்னு சொல்றாரு? பானிஷ்னா ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது, ஊருக்குள்ள விடக்கூடாது. அதுதான் பிளாட்டோவுடைய தாட். ஏன் சொல்றாரு ரிப்பப்ளிக்ல? Because they appeal to baser instincts.
உணர்ச்சிகளை வந்து அவங்க வந்து தூண்டி விட்டுருவாங்க. அப்ப அவங்கள வெளியில அனுப்பிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து இத ஸ்டீஃபன் காசன் கோட் பண்ணி பேசுறாரு. உடனே பிலிப் சிட்னி இதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? ரிப்ளை பாருங்க. அண்ணன் பிளாட்டோ ரொம்ப மரியாதைக்குரியவர், சரியா? அப்ப நம்ம வந்து கரெக்டா பேசணுங்கிறதுனால அண்ணன் பிளாட்டோ போயட்ஸ் தான் வெளியில போன்னு சொன்னாரு. அது எப்படிப்பட்ட போயட்ஸ்? சரியில்லாத போயட்ஸ். அண்ட் ஹி நெவர் கிரிட்டிசைஸ்ட் போயட்ரி. சரி, அவருடைய பிரச்சனை என்ன? சரியில்லாத போயட்ஸ். நல்ல போயட்ஸா இருந்தா அவர் வரவேற்றிருப்பார். அப்போ அவர் எதை டச் பண்ணல? போயட்ரியை டச் பண்ணலங்க அப்படின்றாரு. போயட்ரி வந்து யார் தொடல, ஏசல, திட்டல, பிளாட்டோ வந்து திட்டல அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறார். சரி, அடுத்து என்ன சொல்றாரு? வேற என்னென்ன விதத்துல பிரைஸ் பண்றாருன்னு பாருங்க போயட்ரிய. இந்த நெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி. Poetry is equal to history plus philosophy. Therefore, it is superior to both. Poetry-யா, history-யா, philosophy-யா? மூணுத்தில் எது யார் பெரியவர்கள்? மூணுத்துல யார் தலை சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா போயட்ரி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்புறம் தான் வந்து பிலாசபிக்கும் ஹிஸ்டரிக்கும். ஏன்? இரண்டில் உள்ள மெரிட்ஸையும் கம்பைன் பண்ணதுதான் போயட்ரி. Poetry combines the merits of both history and philosophy. பிலாசபியும் பேசும், ஹிஸ்டரியும் சொல்லும், சரியா? வரலாறும் சொல்லும், அதே நேரத்துல தத்துவமும் சொல்லும். அப்போ தத்துவத்தை விடவும் வரலாற்றை விடவும் போயட்ரி வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்றாரு. So poetry is superior to history and philosophy. So these are certain arguments which say Philip Sidney puts forth, and poetry only it delights, at the same time it teaches values. Delightful teaching is the end of poesy. ஆடவும் வைக்கும், அதே நேரத்துல தத்துவமும் சொல்லும், அதுக்கு நம்மள வந்து அட்வைஸும் பண்ணும். அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, சரியா? என்ன, அடுத்தாத்து அம்புஜத்தை பாத்தீங்களான்னு ஒரு பாட்டு உண்டு. லாஸ்ட்ல அந்த பாட்டோட கன்க்ளூஷன்ல அடுத்தாத்து சங்கதியெல்லாம் நமக்கேண்டி அப்படின்னு முடிப்பாரு, சரியா? ஸோ கம்பாரிசன் கேன் lead to stress. Comparison can lead to loss of happiness, and it is a mind, as say Milton puts in what is it, Paradise Lost. It is a mind which makes the heaven of hell and hell of heaven. சரி, ஒரு மனிதனோட வாழ்க்கையில சந்தோஷம் அண்ட் துக்கம் என்பது பணத்தாலேயோ மற்ற விஷயத்தினாலையும் தீர்மானிக்கப்படல. அவனது மனசுதான் அதை ஹெல் ஆக்கிக்குது, அதை ஹெவன் ஆக்கிக்குது, சரியா? ஸோ இந்த மாதிரி தத்துவங்களையும் போயம் சொல்லும், அதே நேரத்துல நம்மள சந்தோஷப்படுத்தும். அப்போ இப்படி ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் தான் போயட்ரி அப்படின்னு சொல்றாரு பிலிப் சிட்னி. Okay, so role of poetry is this, and poetry creates noble men. இருக்கக்கூடிய எல்லா டீச்சிங்லயும் எல்லா சப்ஜெக்டையும் தாண்டி போயட்ரி வந்து பெருசானது. ஏன்னா எப்படிப்பட்ட மென்னை கிரியேட் பண்ணுது? வர்ச்சுவஸ் மென், சிறந்த மனிதர்களை உருவாக்குறதுக்கான, அதாவது வேஸ்ட் ஆஃப் டைம் என்பார் யாரு? ஸ்டீஃபன் காசன். பிலிப் சிட்னி ரிப்ளை பண்றாரு, மோஸ்ட் யூஸ்ஃபுல் டைம். சும்மா நான் ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கிறேன். மோஸ்ட் யூஸ்ஃபுல் டைம் அப்படின்னா, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டானா he should go and read poetry.
reading poetry is waste of time என்கிற ஸ்டீஃபன் கால்சன். அண்ட் பிலிப் சிட்னி என்ன சொல்றாரு, if a man wants to use his time more effectively, in a more useful manner, he should go and read poetry, because poetry creates noble men. அதையும் தாண்டி என்ன பண்ணுது, it creates noble and virtuous men. Therefore poetry is superior. யாரும் poetry பத்தி திட்டி வாயை திறக்காதீங்க, வாயை மூடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து போயட்ரிக்கான டிஃபென்ஸ் நம்ம பார்த்தது, பிலிப் சிட்னி வர்சஸ் ஸ்டீஃபன் கால்சன். சரியா, இப்போ நம்ம ஆக்சுவலா நம்ம பிகின் பண்ணது எங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். he was defending his own criticism. Let's get back to Preface to Lyrical Ballads. Okay, so number one, he has to defend the language. Number two, he has to defend his characters. Who is Wordsworth? We all know Wordsworth is a nature poet. அவர் சொல்றாருங்க, நான் ஒரு நேச்சர் போயிட்டுங்க, நான் எதை பத்தி பேசுறேன், ஐ வில் பி டாக்கிங் அபவுட் say ordinary rustic life. And who lives close to rustic life? Do kings, queen and minister live there? No. சரியா, rustic life கூட ஒரு நேச்சுரல் செட்டிங்குள்ள யார் இருக்கிறா? சரி, ஆர்டினரி கேரக்டர்ஸ். அந்த இடத்துல யார் இருப்பாங்களோ அவங்கள தானே நான் கேரக்டரா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கிங் மினிஸ்டர்ஸ்லாம் they will be in the court. சரி, they will have a sophisticated setting. ஆனா நான் பேசக்கூடிய செட்டிங்ல யார் பக்கத்துல இருக்கிறா, ஆர்டினரி கேரக்டர்ஸ் பக்கத்துல இருக்காங்க. அந்த செட்டிங் ஓடையே ஒன்று இருக்கக்கூடிய ஆர்டினரி கேரக்டர்ஸ் தான் நான் என் போயம்குள்ள நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மொதல் டிஃபரன்ஸ். அப்போ therefore I am absolutely right in using ordinary characters. Second difference என்ன, he has to defend the language. And what does he say about the language? These ordinary characters, they use a very simple language, the language of prose, the language they speak. அப்படிப்பட்ட லாங்குவேஜ் தான் நான் யூஸ் பண்றேன், அது நீ லோ லாங்குவேஜா கன்சிடர் பண்ணனா அது ஓம் பிரச்சனை. சரியா, therefore I'm also very much right in using a very simple language, because these ordinary characters will not speak in poetry, they will speak in prose, and they will use a very simple everyday utterance. அவங்களோட பரோல். சரியா, நம்ம சசூரோட வேர்ட்ல சொல்லணும்னா இண்டிவிஜுவல் அட்டரன்ஸ். அவங்களோட பரோல் எப்படி இருக்கும், சாதாரண மக்கள் பேசக்கூடிய பரோல், சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் இருக்கும், கவிதை நயமாலாம் இருக்காது. அப்போ therefore நான் எதுலயும் கரெக்ட் தான், லாங்குவேஜ் யூஸ்லயும் கரெக்ட் தான். சரி, அடுத்து வாங்க, ரஷ்யன் ஃபார்முலிசம்ல பண்ற மாதிரியே போயட்ரி வர்சஸ் ப்ரோஸ். சரியா, அப்போ நம்ம ரஷ்யன் ஃபார்முலிசம் 20th centuryல தான் பார்க்கறோம். அதுல எப்படி லாங்குவேஜ் போயட்ரியும் ப்ரோஸும் எப்படி வந்து மாறி இருக்குங்கிறத பார்க்குறோம், எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்க்குறோம். வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்றாரு, there is not much difference between poetry and prose except for the meter. ஓம் பிரச்சனை நான் ப்ரோஸ்ல எழுதுனேன்னு பிரச்சனை, ப்ரோஸுக்கும் போயட்ரிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் த மீட்டர். சரி, அடுத்த லாங்குவேஜ், அதுலயே கண்டினியூ பண்றோம். லாங்குவேஜ்ல என்ன சொல்றாரு, a poet is a man speaking to men. Man speaking to men, அதுதான் என்னது poetry அப்படின்னு சொல்றாரு Wordsworth. So these are the difference made by Wordsworth to defend his own